வனக்கருவி திருப்பூரில் இளைஞரை கடத்தி 2 லட்சம் பணம் கேட்ட விவகாரத்தில் 3 போலீசார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கோவில்வழி பகுதியைச் சேர்ந்தவர் பவித்ரன். 2 தினங்களுக்கு முன்னர் வீட்டில் இருந்தபோது காவலர் சீருடையில் வந்த 3 பேர் உட்பட 6 பேர் பவித்ரனை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது மனைவி திருப்பூர் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக பவித்ரனை தேடி வந்தனர். இந்நிலையில் பவித்ரன் தனது மனைவிக்கு நேற்று தொடர்பு கொண்டு தான் பெருமாநல்லூர் அருகில் இருப்பதாகவும் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தன்னை சிலர் தாக்குவதாக தனது மனைவியிடம் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து அவரது மனைவி நல்லூர் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளிக்க நல்லூர் போலீசார் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் பெருமாநல்லூரில் உள்ள ஒரு இடத்தில் பவித்ரன் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றும் காவலர்கள் சோமசுந்தரம், கோபால் ராஜ் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர் லட்சுமணன் மற்றும் இவர்களின் நண்பர்களான ஜெயராம், ஹரீஷ், அருண்குமார் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் நண்பர்கள் என்றும் இவர்கள் இணைய வழியில் பாலியல் தொழில் செய்பவர்களை கண்காணித்து அவர்களை பிடித்து பணம் பறிக்கும் திட்டமிட்டதாகவும் அப்போது கோயில்வழி பகுதியைச் சேர்ந்த பவித்ரன் என்பவர் தனது மனைவியை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்ததும் இவர்களுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து பவித்ரனை கடத்தி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படையை சேர்ந்த காவலர் சோமசுந்தரம், கோபால்ராஜ் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர் லட்சுமணன் ஆகிய 3 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.